இன்னைக்கு நம்ம நான்வெஜ் சமையல்ல நல்ல காரசாரமான ஒரு கருவாட்டு சோறு அருமையா தயாரா இருக்கு. அப்படியே முதல்ல வந்து அந்த வாசனை மோந்து பார்க்கணும். அதிலே மனசு அப்படியே பொங்கி வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். கறி குழம்பு தோத்து போவோம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். உனக்கு இன்னைக்கு நம்ம நான்வெஜ் சமையல் என்ன பார்க்க போறோம்னா கருவாட்டு சோறு. அதுவும் இன்னைக்கு பால் நெத்திலியில் தான் கருவாட்டு சோறு செய்ய போறோம். அதுக்கு நம்ம ஒரு 100 கிராம் பால் நெத்திலியை வாங்கிட்டு அந்த மண்டையும் அந்த அடியில் இருக்கக்கூடிய அந்த வகுத்து பகுதியும் கிள்ளிட்டு லேசாக எனக்குள்ளே இருக்கக்கூடிய முள்ளையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டு தண்ணியில் வந்து ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க வேண்டாம். சும்மா ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு நல்லா 2-3 தடவை அலசிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த எடுத்து வச்சிருக்க கருவாடை என்ன பண்ணலான்னா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சள் தூள். இப்போ இந்த கருவாடில் நல்லா போட்டு விரவி கொடுத்துருங்க. அவ்வளோதான். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு நல்லா விரவி கொடுத்துருங்க. இப்போ நம்ம அந்த அலசி வச்ச ஈரத்துலேயும் நம்ம மசாலாக்கள்லாம் நல்லா சேர்ந்துருச்சு. இது அப்படியேவும் இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு 50 ml சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடாகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம இங்கே ஏற்கனவே கருவாடு வந்து மசால் விரவி வச்சுருக்கோம்ல, அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். கருவாடு எல்லாத்தையும் கருவாடை சேர்த்துட்டு மீடியமாக அடுப்பை வச்சுட்டு இந்த எண்ணெயிலையும் கருவாடை எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துடணும். எண்ணெயிலேயும் 2-3 நிமிஷம் கருவாடை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கருவாடு வந்து பொரிஞ்சிருச்சு. நல்லா வாசம் ஜம்முன்னு வந்துடும். அந்த வந்த நேரத்தில் அப்படியே நம்ம எல்லாத்தையுமே எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சிடலாம். இப்போ அடுத்து அதே கடாயில் அதே எண்ணெயில் ஒரு 1/2 டீஸ்பூனு கடுகு சேர்த்துக்குவோம். ஒரு 1/4 டீஸ்பூனு வெந்தயம் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு அப்படியே பொரிஞ்சு வரட்டும். பூண்டு ஒரு 15 பல் பூண்டு, சின்ன பூண்டை எடுத்து அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்குவோம். பூண்டை அந்த மசாலாவிலே பிரட்டி விடுங்க. அடுத்து நம்ம ஒரு 200 கிராம் பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்கோம். ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகா, அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து 2 கொத்து கருவேப்பிலை உருவிட்டு உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன். நம்ம வந்து கருவாடு பொரிக்கும் போது அதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டோம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு இந்த மசாலாவுக்கு தகுந்தாப்புல ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா முழுமையாக வதங்கி வரட்டும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா சுருள வதங்கிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு வதங்கின உடனே ஒரு 200 கிராம் பழுத்த தக்காளியை வந்து நம்ம 1-2 கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா தோல் பிரிய நல்லா வதங்கிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம இங்கே ஒரு 100 ml ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த புளி கரைசலை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நமக்கு ஒரு கெட்டியான ஒரு கிரேவி பதம் வரட்டும். அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ புளி கரைசல் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த புளி கரைசல்லே நமக்கு அந்த வெங்காயமும் தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு ரெடியான உடனே இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்து சிம்பிளாக தான் போட போகிறேன். ஒரு 1/2 டீஸ்பூனு ஜீரகத்தூள், காரத்துக்கு தகுந்தாப்புல ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். இப்போ மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இங்கே பொரிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த கருவாடை வந்து உள்ளே சேர்த்துடலாம். கருவாடு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு நல்லா குச்சி குச்சியாக நல்லா மொறுன்னு இருக்கும். அதுதான் இந்த ஹைலைட் ஆகும் இந்த கருவாட்டு சோறுக்கு. இப்போ சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட கலந்து விடுங்க. இப்போ மசாலா நமக்கு கருவாடில் இன்னும் கொஞ்சம் சேர்ந்து வரட்டும். அந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்ந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த கருவாடு அதில் வெந்து வரட்டும். கிரேவியோட கருவாடு சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்து வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக ரெடியான உடனே அப்படியே மணமணன்னு மணக்கும். வாசம் அப்படியே பக்கத்துக்கு வரைய தூக்குது. இப்போ அவ்வளோதான். நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாக தான் இருக்கணும். இந்த அளவுக்கு ட்ரையாக தான் இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி இங்கே சோறு வடித்து நல்லா ஆற வச்சுருக்கோம். அதை தான் நம்ம வந்து கருவாட்டு சோறுக்கு வந்து கிளற போகிறோம். நம்ம வந்து தேவை தகுந்தாப்புல நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக கூட சோறோட கலந்துக்கிறலாம். நல்லா கருவாட்டு சோறு பிரட்டி விடுங்க. நமக்கு சூப்பரான ஒரு நெத்திலி மீன் கருவாட்டு சோறு அருமையாக தயாராகிருச்சு.